வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு குமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிம்பிளா சோளா பூரியும் சென்னா மசாலாவும் எப்படி பண்றது பார்க்கலாம். முதல்ல நம்ம வெள்ளை மூக்கல்லையே 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். வெள்ளை மூக்கல்ல கொஞ்ச நேரம் ஊறட்டும், நம்ம சோளா பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். சோளா பூரிக்கு 1 கப்பு மைதா எடுத்துக்கலாம், 1/4 கப்பு கோதுமை மாவு, ஒரு 1.5 டீஸ்பூன் ரவா, 1 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக ஆப்ப சோடா, கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தயிர், 2 டீஸ்பூன் எண்ணெய், தண்ணி கொஞ்சமாக ஊற்றி தேவையான அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். தேவைப்படும் போது தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, மாவை திரட்டிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு திரட்டும் போது பூரி நல்லா வரும். மாவு ரெடி ஆகிடுச்சு, கொஞ்ச நேரம் ஊறட்டும். சென்னா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் மாற்றிக்கலாம். சென்னா மசாலாவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருந்தோம், அதே தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். சென்னா மசாலா வேக வச்சுருக்கோம், 6லேருந்து 7 விசில் வர்ற வரலும் வேகட்டும். இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். மூக்கல்ல நல்லா வெந்திருக்கு. இப்போ தாளிச்சுக்கலாம். இப்போ கடாயை காஞ்ச உடனே தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை லவங்கம், 2 அரிஞ்ச வெங்காயம், 1 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா கலருங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துக்கலாம். ரெண்டு அரிஞ்ச தக்காளியை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேக வச்ச சுண்டலை தண்ணியோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். இந்த வெள்ளை மூக்கல்லையோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இதயத்திற்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த வெள்ளை மூக்கல்ல ரொம்ப நல்லது. பிபி இருக்கவங்க கூட வெள்ளை மூக்கல்லே எடுத்துக்கலாம். இதில் நிறைய இரும்பு சக்தி இருக்கு. செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது. இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த மசாலாலாம் சேர்த்த உடனே சென்னா மசாலா நல்ல வாசனையா இருக்கு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சோளா பூரியை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுங்க. இப்போ பூரி மாவை திரட்டிக்கலாம். இப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டு மேலே பவுடர் போட்டு நல்லா தேய்ச்சி திருப்பிக்கலாம். நான் வந்து இந்த சோளா பூரியை சின்ன சைஸில் தான் திரட்டியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பெரிய சைஸில் கூட திரட்டலாம். இப்போ சோளா பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயை காஞ்ச உடனே தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ சோளா பூரி மாவை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விடணும். நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விடணும். ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். சூப்பரான சுவையான சோளா பூரி சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் மார்னிங் டிஃபனாகவும் சாப்பிடலாம், ஈவினிங் டிஃபனாகவும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.